பிரைஸ் லார்ட். இந்த பார்ட் 2விலே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவினோட கற்றுக் கொடுக்கிற இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையில நாங்கள் பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிற நம்முடைய சாயல்களும் நம்முடைய பெலனும் நம்முடைய சோர்ஸும் நாங்கள் நியூனஸ் ஆஃப் லைஃப்ல வாழ்கிறோம். ஏன்னா ஆவினாலே நாங்கள் போதிக்கப்படுகிறோம், ஆவினாலே இம்பல்ஸ் பண்ணப்பட்டு, ஆவினாலே ஃபெலோஷிப் பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியோடு ஐக்கியப்பட்டு, அந்யோன்யப்பட்டு அவராலே நாங்கள் நடத்தப்படுகிறோம். ரோமர் 8 சொல்லப்பட்டபடி ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவபுத்திரராக இருக்கிறார்கள். தேவபுத்திரர் அவர்களை தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார்கள். அதுவும் கிறிஸ்தியேசுக்கு உடன் சுதந்திரா. இயேசு மூத்த அண்ணாண்டா நான் தம்பியும் தங்கச்சி, நானே நீங்களும் தம்பியும் தங்கச்சும். அது மாதிரி நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய சொந்த வீட்டார், இயேசு கிறிஸ்துடைய வீட்டாரை நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 1:8 பேதுரு 1 நிருபத்திலே, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள். பார்த்தீர்களா? பாருங்கள், இந்த என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு நாங்கள் விசுவாசிக்கவில்லை. என்ன 2000 வருஷங்களுக்கு முன்னே வந்தார், வேதத்தில் எழுதியிருக்கு. நாங்கள் கேட்டு தான் விசுவாசித்து, நாங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று வேதத்தை தந்தார்கள். ஜெபித்து நாங்கள் சபையில் நம்மளோட ஊழியக்காரர் சொல்றவர்களை கேட்டு நாங்கள் வளர்ந்து வந்தோம். அல்லேலூயா. ஸோ இப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், சொல்லுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், அதாவது அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்கு. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. அப்போ விசுவாசம் பரீட்சைக்குரியதாக இருக்கிறது. The faith will be tested. Hallelujah. ஒரு கிளாஸில் படிச்சிங்கன்னா, ஒரு 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸ் படிச்சிங்கன்னா, இல்லை ஒரு யூனிவர்சிட்டி படிச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாம் இருக்குது. எதுக்கு? நீ எவ்வளோ படிச்சிருக்கிறா, நீ பாஸா ஃபெயிலா என்றதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதெல்லாம் தெரியுது. நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு யூ ஆர் குவாலிஃபைடுன்னு சொல்லி. அப்படித்தான் நம்முடைய விசுவாசமும், நாங்கள் வளர்கிற விசுவாசம் பரீட்சைக்குரியதாக இருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? பொன்னையும் வெள்ளியையும் விட அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எங்களுக்கு குளோரியன் ஹானர் அன்வெயில் பண்ணப்படுகிறது. அப்போகலிப்டிக்ஸ் என்று சொன்னால் வெளிப்படுத்தப்படுகிறது. எதை வெளிப்படுத்த? எங்களோட வாழ்க்கையிலே மகிமையும் ஹொனரும், மகிமையும் கனமும் உண்டாக காணப்படுது. ஏன்? விசுவாசம் எப்பொழுதும் தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அதாவது விசுவாசம் இல்லாட்டி தேவனை காண முடியாது, கேட்க முடியாது, சேர முடியாது. ஒன்லி பை ஃபெய்த் we are praising him because we didn't see him. நாங்கள் கண்டு தரிசித்து கேட்டு பார்த்து தொட்டு மோந்து நாங்கள் இந்த 5 சென்ஸால அவரை நாங்கள் சேவிக்கல. சமாரியா ஸ்திரீக்கு அவர் சொல்றது போல, பிதாவை ஆவியோடும் சத்தியத்தோடும் உண்மையோடும் நிஜத்தோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இப்பொழுதே வந்திருக்கிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வந்தது. அல்லேலூயா. ஸோ அப்படியே நாங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை பாருங்க. ஸோ இந்த ஹெவன்லி ஜோயை பற்றி அவர் சொல்லுகிறதே நாங்கள் பார்க்கும். இந்த ஹெவன்லி ஜாய் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை காணாமல் இருந்து நாங்கள் அன்பு கூறுகிறோம், அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைக்கிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹெவன்லி ஜாய் ஃபில்டு என்று இருக்குதுன்னு சொல்லி முடியாத, நோ வேர்ட்ஸ் ஆஃப் ஜாய், சொல்லி முடியாத, வார்த்தைக்கு அடங்காத ஒரு சந்தோஷத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை நாங்கள் பாட்டினால் ஸ்தோத்தரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குது? தி ஹெவன்லி ஜாய் ஃபீல்ட் வி கேன் டேஸ்ட் இட். நாங்கள் சும்மா போய் ஒரு கல்லையோ மண்ணையோ கும்பிட்ற மாதிரி நாங்கள் கும்பிடல. நாங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஸ்பிரிட்லேருந்து வர்ஷிப் பண்ணுறோம். நாங்கள் ட்ரூத், சத்தியத்தின்படியே அவரை துதிக்கிறோம். அதை அப்படி துதிக்கும் போதும் we are full of glory, முழுவதும் மகிமையால் நிரப்பப்படுகிறோம்.
எப்படி என்று பார்த்தீங்கன்னா பாருங்க, அவரை தரிசியாமல் இருந்தும் நீங்கள் அவரை காணல, பட் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து பை ஃபெய்த் சொல்லி முடியாத அன்எக்ஸ்பிளைனபிள் விவரிக்க முடியாத ஆனந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் மகிமையால் நிறைந்தது ஃபில்டு வித் க்ளோரி. அவருடைய மகிமையால், அவருடைய பர்சனாலிட்டியால், அவருடைய ப்ரெசன்ஸ்னால நாங்கள் நிரப்பப்பட்டு சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிவுறு. தி ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், ஃபுல் ஆஃப் த க்ளோரி வி ரிஜாய்ஸ். ஆத்தும ரட்சிப்பு, அங்கதான் ரட்சிப்பு நடக்குது. எங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிப்படுது எப்ப? இந்த ஆராதனையின் போது காணக்கூடாத தேவனை நாங்கள் அவரிடத்தில் காணாமல் இருந்தும் அன்பு கூர்ந்து இப்படி நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில வர்ஷிப் என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. எஸ்பெஷலி புதிய உடன்படிக்கையில் நம் ஆராதனை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாங்கள் ஏனென்றால் தேவன் நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவே அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அங்கே பேதுரு நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் கூட எழுதியிருக்கிறார். 9ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்கள் எல்லாம், அவர் செய்த நன்மைகள் எல்லாம், புண்ணியங்கள் எல்லாம் அறிவிக்கும்படி, ப்ரொக்ளைம் பண்ணும்படிக்கு அந்த காஸ்பலை சூசன் ஜெனரேஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, இது சூசன் பிரீட் என்று எழுதியிருக்கிறது. அதாவது ஒரு நியூ பிரீட். நீங்கள் ஒரு புது வகையான சிருஷ்டியாக இருக்கிறீங்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்துக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கிற ஒரு சீடு பிரீடு. நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. இயேசு செய்த நன்மையை, அதிசயங்களை, கிரியைகளை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. ஏனென்றா யுவர் பீயிங் இஸ் தேட், காலிங் இஸ் தேட். அதான் பிரீட், நியூ டைப் ஆஃப் மேன், நியூ டைப் ஆஃப் அனாயிண்டட் பீயிங். அதை தான் சொல்லுகிறாரு. நான் சொல்லலை, வேதம் சொல்லுதேன், வேதம் எழுதியிருக்கிறாரு. அதான் சத்தியமாக இருக்கிறது. நம்ம யார் என்பதை அறிய வேண்டும் நீங்கள். அல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்களை அந்தகாரத்தின், இருள அதிகாரத்தினின்று உங்களை ஒளிக்கு அழைத்தார். த மார்வலஸ் லைட். அப்போ ஃப்ரம் த டார்க்னஸ் யூ டிபார்ட்டட் ஃப்ரம் த டார்க்னஸ் அண்ட் காட் கால்ட் யூ இன் டு த மார்வலஸ் லைட். த வண்டர்ஃபுல் லைட், க்ளோரி லைட். ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்த அவருடைய இரக்கங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவராயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், இந்த ரோயல் பிரீஸ்ட். அதான் சொன்ன பிரீஸ்ட். நீங்கள் ஆராதிக்கிறவர், துதிக்கிறவர், அவரை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உயர்த்துகிறவர். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். ஹிஸ் ஓன் பிக்யூலியர் பீப்புள். அந்த இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கு. ஹிஸ் ஓன் டிஎன்ஏ இருக்கிறீர்கள், ஹிஸ் ஓன் ஹோலி நேஷன் இருக்கிறீர்கள். அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு இணைக்கப்பட்ட, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு அவயவமாக, அவருடைய பார்ட்டேக்கராக, அவரோடு பங்காளராக, அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதான் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதில் அடுத்த வசனம் பாருங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. நோ, நீங்கள் முன்னே நீங்கள் பிசாசுக்கு அடிமையாக இருந்தீங்க, பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, அந்நியராக இருந்தீங்க தேவனுடைய ஜீவனுக்கு. இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். நவ் யூ ஆர் ஹிஸ் ஓன் நேஷன், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறீங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் தானே. நாங்கள் தேவன் அற்றவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம், நாய்கள் என்று அழைக்கப்பட்டோம். அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறது நாங்கள் புறஜாதியில். அப்படி இருந்த உங்களை இன்னைக்கு ஆண்டவர் தன் சொந்த ஜனமாக குமாரன் மூலமாக மாற்றியிருக்கிறார். இதானுங்க நல்ல செய்தி. ஹல்லேலூயா. திஸ் இஸ் குட் நியூஸ். அது என்ன சொல்றார்? இப்பொழுதோ முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதான் தூதர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. முதல் பயங்கரமான இனிமையாக இருந்தால் இப்போ அவரு பெரிய லவ்வர்ஸாக மாறிட்டாங்க. ஒரே கணப்பொழுதில் எப்படி மாறினீங்க? இயேசு கிறிஸ்துவின் திருப்பலியாலே, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலாகிய சுவிசேஷத்தினூடாக, இந்த மெய்யான சுவிசேஷத்தினூடாக நாம் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இது எங்களால் உங்களால் உண்டானதல்ல. நோ, இது அவருடைய கிருபை, ஈவு, தேவனுடைய இரக்கமும் ஈவுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், திருப்பி திருப்பி கேளுங்கள். இவைகள் உங்களுக்குள்ளே பெரிய நன்மையான காரியங்களை கொண்டு வரும். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். எத்தனையாம் வசனம் என்று சொன்னால் எஸ் எஸ் அதாவது கல்வாரியின் பாடுகள். கல்வாரியிலே அவர் நமக்கு செய்து முடித்த காரியங்களை குறித்து அடுத்த செய்தியிலே பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. See you next time. பாய். அடுத்த பாட்டிலே சந்திப்போம். ஆமாம்.